கோட்டி எவ்வளவோ விஷயங்களை கடந்து போயிருக்கிறாரு. இதில் அறிக்கை வருகிறதுனா அது என்ன காரணம்னு சுமந்து கேட்குறாரு திரு மதிவாதனும் தான் முன்வைக்கிறார். பொன்ராஜ் சார் சொன்னார், அவர் பாட்டு சிவனேன்னு அமைதியாக போயஸ் கார்டனில் உக்காந்துருக்காரு. நீங்கள் கூட்டத்தை போட்டு ஆதவர்ஜுனா வந்துட்டுங்க முக்கிய பொறுப்பு இல்லைன்னா கடந்து போக முடியாது. மெசேஜ் வேணால் ஆதவர்ஜுனாவுக்கு ரஜினி அவர்கள் மெசேஜ் சொல்கிற அளவுக்கு தேவை கிடையாது, இது ஈடு கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த கட்சியினுடைய நம்பர் 3, அதாவது தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகமாகட்டும் அந்த மாதிரி விஷயங்களை டிசைட் பண்ணுற பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னா கட்சியில் 2வது முக்கியமான பதவி. அந்த பதவியில் இருக்கிறவர் நாவடக்கம் வேணுமா வேணாமா? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஜென்சி போராட்டம், முட்டாள் முதலமைச்சர், அப்புறம் ரஜினிக்கு தைரியம் இல்லை, அப்புறம் சிஎம் அங்கிள், கரியரோட உச்சம், யாருடா ரவுடி, இது வர்த்தே இல்லை, அப்புறம் விசிகா திருமணம் அவங்க கிட்ட யாருமே இல்லைன்னா இது மாதிரி தான் அவரோட வார்த்தைகள் இருக்கு. அதாவது இது டிவி தலைவரும் அவங்க கட்சியினுடைய வெவ்வேறு தலைவர்கள் விஜய் பேசுறதையும் நீங்க இவர் கணக்குல கொண்டு வர எல்லாமே. ஆமா, தாவேகா இன்னைக்கு ரஜினி அவர்கள் கொடுத்தது விஜய் கொண்டி ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒட்டுமொத்த தாவேகாக்கே கதை முடியுது. கத்தம் கத்தம் தான். இவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் பக்கா மாசு, மற்றவங்க எல்லாம் நடிகரே. சார் போற இடம்லாம் கரியரோட உச்சம், கரியரோட உச்சம்னா அப்ப சிவகார்த்திகேயன் யாரு, தனுஷ் யாரு, அஜித் யாரு, கமல் யாரு, ரஜினி யாரு, இவங்கெல்லாம் யாரு? திரைத்துறையில இருக்காங்க. இவர் அரசியலுக்கு வந்துட்டோம், அதெல்லாம் விட்டுட்டு அரசியல். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் ஸ்டாலின் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்தவரே இன்னைக்கு போய் நாளைக்கு நேர்காணலுக்கு போறாரு வேட்பாளர் தேர்வுக்கு இன்றைய முதல்வர் கிட்ட. அதனால அரசியல்ல வந்து பயங்கர டஃபா இருக்கு. இவரு டெபியூ இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. பேடப்பாரு, பேட்டப்பாரு, பயங்கரமா ஆடுவார்ப்பாரு, ரசிகரப்பாரு, 6 அடிப்பார்ப்பாரு, பயங்கரமா இருக்குது அந்த ஆர்ப்பாட்டம். வெறும் பில்டப்ல தானே ஓட்டுறீங்க. இப்ப நான் சொன்ன படிச்சது எல்லாமே பில்டப் இல்லையான்னு வாக்காளர். அதுதான் சார், அதுதான் காலம் பதில் சொல்லும். ஓட்டு எண்ணும் போது தாவேகா தொண்டர்கள் வேணான்னு நினைச்சோம். அங்க அதாவது ஒரு இடம் பாக்கி கிடையாது. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். வாக்கு பெட்டி பேசும். விஜயோட அதாவது ரஜினி சார் தான் வரல, விஜய் அண்ணா வந்திருக்காரு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா கூட இவங்களே யாருன்னா வந்துக்கிட்டோம் நீங்க வேணாம் அப்படின்ற அளவுக்கு. சார் இன்னொன்று, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கல்ல, இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதாவது படத்தில் அவர் தான் மேலே அப்படின்றது. அந்த பேசு பொருளை தொடர்ந்து தாவேக்கால இருக்கவங்க அதை அதிகமாக பேசுகிறாங்க. ஓகே, ஃபேக்சுவலாக பேசுகிறத போய் வலி சண்டை வலிக்கிறது. இன்னொன்று, இப்போ ஆதவர் நான் தொடக்கத்தில் சொன்ன சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் தான். அவர் தான் சூப்பர் ஸ்டார், இந்தியாக்கே சூப்பர் ஸ்டார் சார். அவரு மாற்று கருத்துல அதுல என்ன உங்களுக்கு இல்ல, எனக்கு டவுட்டே கிடையாது. அதை எதுக்கு பதிவு பண்ணா திருப்பி சொல்லல. அவருடைய விஜயனுடைய வர்த்தகம் எப்படி இருந்துச்சு, அவர் என்ன சூழல்ல இருந்தாரு, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. இன்னைக்கு நைட்டு ஜனாதிபதி ஆகணும்னு ஆசைப்பட்டாருன்னா டேர்ம் வரும்போது ஜனாதிபதி ஆயிடுவாரு. நான் சொல்றேன், இது நடக்கும். சரி, இவர் ஜனாதிபதி ஆயிட்டாருன்னா விஜய் சார் அப்படிக்கா போனா வெயிட் பண்ணும். ரஜினியோட அவரோட நெட்வொர்க்கிங், அது அவருக்கு இருக்கிற பிராண்ட் வேற. ஏதோ ஒரு அமைதியாக இருக்கிறதுனால சும்மா போய் உரசி பார்க்கக்கூடாது. இல்லை, கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒன்று சொன்னாங்க. 5 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா இப்படி பேசுவார்னு அர்ஜுனமூர்த்திக்கு எதனா தெரியுமா? கனவுனா கண்டிருப்பாரா? இல்லை சோளிங்கர் ரவி இப்படி ஒரு அறிக்கை விட போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்களா? இல்லை ரஜினி சார் தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண நினச்சிருப்பேன். அவர் என்ன சொல்லிட்டார் இப்போ? எதிர்வினையெல்லாம் இல்லையா சார்? அவருக்கு நன்றி சொல்கிறது பிடிக்கும். இவர் சொந்த அப்பாக்கே நன்றி சொல்லாதவர். அவர் டைரக்டராக இருந்தவங்க அவருக்கு உதவி பண்ணாங்களா அடிக்கடி நன்றி சொல்லாரு. இன்னைக்கு அவர் கருத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு கரூர் சம்பவத்துக்கு இறந்ததுக்கு 3 நாள் கழிச்சு தான் விஜயே வீடியோ போட்டார். அப்படி பார்க்கும்போது 40 பேர் செத்ததுக்கு விஜய் 3 நாள் எடுத்துக்கும் போது தன்னை பற்றி பேசுனதுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு ரஜினி சார் ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடாதா? என்ன லாஜிக் இது? ரஜினி வந்து வம்பா விஜய் பிரச்சனைக்கு போறாரா, தாவேகா பிரச்சனைக்கு போறாரா, இல்ல தாவேகா வந்து வம்படியா இங்க பிரச்சனைக்கு வருதா? ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு, நடிகரை ஒண்டி பண்றது இல்ல, பூரா கட்சியும் கூட்டணி இருக்குதுன்னு பேச விடுறது. ஃபர்ஸ்ட் இந்த கட்சி கூட, நாம் தமிழர் கட்சி கூட பேச விட்டது, அதுக்கப்புறமா வந்து விசிகா கூட பேச விட்டது, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் அதிமுக, இப்ப பிஜேபி. இதுக்கப்புறம் நல்ல வேலை வேற கட்சி கிடையாது தமிழ்நாட்டில், இல்லைன்னா அந்த கட்சியோட கூட்டணி. இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இப்போ இன்னைக்கு பேச போகிறல, இப்போ விஜய் பற்றி பேசுகிறோம், விஜய் பக்கம் மாசு, இப்படியே பேசியே தேர்தலில் நின்றுடணும், தெருவா போய் ஓட்டு கேட்கக்கூடாது, வாக்குறுதி சொல்லக்கூடாதுன்னு மேபி அப்படி எதனா திட்டம் வச்சிருக்காங்களா? கூட்டணிக்கு அவர் வரல அல்லது சார் தனித்து விடப்பட்டார் சார். எதுக்கு சார் இழுத்து சார்? லெட்டர் பேட் கட்சி கூட நடக்குது சார். லெட்டர் பேட் கட்சி கூட வரல சார். லெட்டர் பேட் கட்சி கூட வரல. ரஜினி சாருக்கு தெரியுமா இந்த கட்சி எல்லாம் போகுது வரப்போகுதுன்னு? ஆனா அவரோட யாருமே பேசலையா? இப்போ கோயில்ல திருவிழா நடக்குது, மாரியம்மன் கோயில்ல. அந்த தேர் திருவிழால இப்படி கொடியை பூச்சின்னு ஓடுறாங்க சார். இதுவரையிலும் யாருமே பண்ணதில்லை. மங்காத்தா படம் ரிலீஸ் வருது, அங்கே போயிட்டு அஜித் ரசிகர்களை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அஜித் காரணம், அந்த கோயில் அந்த தர்மகத்தா காரணம் சார். அவங்க போகிற இடம்லாம் வேலுசாமிபுரத்தில் கடை இருக்குது,
கடை மேலே ஏறி நின்று அந்த கடையில் இருந்த பைப்பெல்லாம் உடைச்சிட்டாங்க. அதுக்கு யார்? அந்த கடைக்காரன் தான் காரணமா? இல்லை அங்கே வந்து மரம் இருக்கு, அந்த மரக்கிளையெல்லாம் ஒஞ்சி போச்சு, அதுக்கு காரணம் யாரும்? அந்த மரமேவா? எது எடு இவங்க காரணம். அவங்க சரி, இவரு ஏன் இந்த விவாகரத்து பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் ஒழுங்காகிறாங்களா? இவரோட இல்லையா? அவங்க அவரோட இல்லையா? எதுவுமே இவரை பற்றி அவர் தனி பிரச்சனை, அதை பேசுவோம். ஏன்னா நிறைய அரசியலாக பேசுறதுக்கே நிறைய விஷயம் திருமதி ஒன்று இல்லை. இது எல்லாமே இங்கேருந்து தானே தொடங்குது. ரியாக்ஷன் தானே ரஜினியோ அல்லது மற்றவர்களோ தொடங்குற இடத்துல ஏதோ ஒன்று இருக்குங்கிறதான பிரச்சனைன்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனா பேசினது உண்மைதான், அதில் தவறு இல்லை. அவர் வந்து இந்த நேரத்தில் பேசியிருக்க வேணாம், டைம் தான் சரியில்லை, எலெக்ஷன் டைம். இல்லை இல்லை, அது விசிகாவை பற்றி பேசுறது தவறு இல்லை. இல்லை, இதை வந்து அவர் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், காரணம் என்னன்னா அது உண்மை இல்லை என்பதல்ல. ரஜினிக்கு நிர்பந்தம் இருந்தது, அவர் அரசியல் கட்சி தொடங்குற முடிவை கைவிட்டார். அவரோட நிர்பந்தம் அவரோட உடல்நிலை சார், அதான் தெளிவா சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்லல, அவர் சொன்னாரு. ஏங்க அவர் உடல்நிலை சரியா எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு? எத்தனை படம் நடிச்சிட்டு இருக்காரு? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க வந்து ஜனநாயகம் சார் கேட்டபோது ஜனநாயகத்தை அழுத்தம் நீங்க, அப்போ விஜய் பயப்படுறாருன்னு தானே அர்த்தம்? என்ன அழுத்தம்? தைரியமா சொல்லுங்க, யாரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு அவர் கேட்டாரு. இதுல எனக்கு புரியல. இல்ல நீங்க பயம் நீங்க ரஜினிகாந்த் அழுத்தம் கொடுக்கப்பட்டார்னு சொல்றீங்கல்ல, இப்ப ஜனநாயகம் அழுத்தம் கொடுக்குறாங்களான்னு அவர் கேட்ட போது ஆமா நீங்க யாருன்னு சொல்லுங்களேன் தைரியமா. எல்லாம் ஊருக்கே தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. யாரு யாருன்னு சொல்லுங்க. நாங்க 4 பேர் கிடையாது அழுத்தம் கொடுத்தது. அவரும் அழுத்தம் கொடுக்கல. யாரு நீங்க கொடுத்தீங்களா? ஒவ்வொருத்தர பேசலாம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. நீங்க தலைப்பை விட்டுட்டு பேசுனீங்க. யாரு தலைப்பை விட்டுட்டு யாரும் போல. ஆமாமா, நிறைய பேசினார். என்ன சம்பவம் சார்? எங்க போனாங்க? நான் என்ன கேக்குறேன், பயத்தை பத்தி பேசுறீங்க. இல்ல நீங்க ப்ளீஸ் allow me to speak on my chance. நான் என்ன சொல்றேன்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப வருஷமா எல்லாரையும் ஏமாத்திட்டு ஆன்மீக அரசியல்னு ஒரு பேரை வர சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு இருந்த அரசியல் அழுத்தம் காரணமாக அவர் அந்த முடிவை கைவிட்டார். நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார். அது அரசியல் அழுத்தம் நீங்க சொல்றீங்க, உடல்நிலை தான் காரணம் நீங்களும் சொல்றீங்க பாருங்க. அது உண்மை அல்ல. சார் அன்னைக்கு இருந்த அவருடைய சூழலும் அவர் இருந்தது ரைட்டுங்க. அரசியல் என்பது ஒரு நாள் கேமா? இல்ல 20 வருஷம் ஆன் ரெக்கார்ட் என்ன இருந்ததோ அதை நான் சொல்றேன். இல்லங்க, அவரை பொறுத்தவரையில சார் ஹியர்ஸே எல்லாம் சொல்ல முடியாது. இல்லங்க, எப்பவுமே இருந்தது. இல்ல சார், அது வேற சார். நீங்க உங்க விருப்பத்தை நீங்க சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்னா அரசியலுக்கு வரணும்னா 250 கோடியை விட்டுட்டு 51 வயசுல ஒருத்தர் வராருன்னா அவருக்கு மக்கள் நல்ல அக்கறை இருக்கு. அது அதை பத்தி கேள்வி இல்ல சார். நான் நடிச்சிட்டு இருப்பேன், ஆனா அரசியலுக்கு வர மாட்டேன்னா இது எப்படி? வந்து இல்ல இல்ல சம்பாதிக்கணும். அதெல்லாம் இல்ல சார். நீங்க இப்ப